ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். தினமும் 4 பிஸ்தா பருப்பு சாப்பிட்றதுனால உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு தெரியணுமா? அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உடலோட ஆரோக்கியம் அப்படின்னு வர்றப்ப விலை உயர்ந்தவையாக இருந்தாலும் கூட அவசியமாக நம்ம அதை சேர்த்துக்கணும். அந்த வகையில் ட்ரை ஃப்ரூட்ஸு, ட்ரை நட்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே ஆரோக்கியமானது தான். பாதாம், முந்திரி, வால்நட், பிஸ்தா அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். நீ என்ன பெரிய பிஸ்தாவா அப்படின்னு விளையாட்டுக்கு கேட்டாலும் அந்த பிஸ்தா பருப்போட ஆரோக்கிய நன்மைகள் அளவிட முடியாததாக இருக்குதுங்க. அப்படியான பிஸ்தா பருப்பு தினமும் 4 சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? இதய நோய் வராமல் தவிர்க்கிறதுல பிஸ்தா எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ரத்த அழுத்தம், கொழுப்பு இதை கட்டுப்படுத்துறதன் மூலமா இதய நோய் உண்டாகிற அபாயத்தை குறைச்சிக்க முடியும். மற்ற பருப்புகளை காட்டிலும் பிஸ்தால குறைந்த அளவு கொழுப்புகள் தான் இருக்கு. உதாரணமா 28 கிராம் பிஸ்தால 13 கிராம் மட்டுமே கொழுப்பு இருக்கு. அதுலேயும் 11 கிராம் ஆரோக்கியமான கொழுப்பு, அதாவது செறிவுறாத கொழுப்புகளும் 2 கிராம் மட்டும்தான் செறிவுற்ற கொழுப்பாகவும் இருக்கு. தாவரம் சார்ந்த வேதிப்பொருட்களை கொண்டிருக்குள்ள அந்த ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பருப்பு அப்படின்னாலும் பிஸ்தாவை சொல்லலாம். பிஸ்தா இருக்குல்ல, அது ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பை குறைச்சி ரத்த அழுத்தத்தை மேம்படுத்துது. இதனால இதய நோய் அபாயம் தவிர்க்கப்படுது. பிஸ்தா பருப்பை தொடர்ந்து எடுத்துக்கிட்டவங்கள பார்த்தோன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பான எல்டிஎல் அளவு குறைவதாகவும் நல்ல கொழுப்பான ஹெச்டிஎல் அளவு அதிகரிப்பதாகவும் கண்டுபிடிச்சிருக்காங்க. மற்ற ட்ரை ஃப்ரூட்ஸை விட பிஸ்தா இருக்குல்ல, அது ரத்த அழுத்தத்தை குறைப்பதாகவும் இதய நோய் வராமல் தடுக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீரிழிவு நோயாளிகள் பிஸ்தா சாப்பிடலாமா அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? நீரிழிவு நோய்களால் பாதிக்கப்பட்டவங்க அதை கட்டுக்குள் வைக்கிற தவறி விடுறப்ப பார்வை இழப்பு, சிறுநீரக கோளாறு பிரச்சனைகள் உள்ளாகிறது. பெருமளவு உணவு வழியாக தான் நீரிழிவை கட்டுப்படுத்துறதோடு அல்லாமல் நீரிழிவினால் உண்டாகுள்ள அந்த பாதிப்புகளும் வராமல் தடுக்க உதவக்கூடியதுன்னா உணவுகள் தான். அதுலேயும் முக்கியமானதுன்னா இந்த பிஸ்தாவை சொல்லலாம். ஆய்வு ஒன்றில் நீரிழிவு பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து பிஸ்தா பருப்புகளை எடுத்துட்டு வந்தாலும் அவங்களோட ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு குறைஞ்சது கண்டுபிடிச்சிருக்காங்க. உயர் ரத்த சர்க்கரை அளவு கொண்டவர்கள் பிஸ்தாவை சாப்பிட்றப்ப அது இன்சுலினோட சுரப்பை அதிகரிக்கிறதாவும் உணவுக்கு முந்தைய ரத்த சர்க்கரை அளவை குறைப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. பிஸ்தா இருக்குல்ல, அது குறைந்த கிளைசமி குறியீடு கொண்டிருக்கிறதுனால ரத்த சர்க்கரை அளவில் மாற்றத்தை ஏற்படுத்துறதில்ல. டைப் 2 நீரிழிவு நோயாளிகள் 12 வாரம் ஒரு நாளைக்கு 2 முறை பிஸ்தா பருப்பு எடுத்துக்கிறப்ப ரத்த சர்க்கரை அளவு 9% வரை குறையிறதா தெரிய வந்திருக்கு. பிஸ்தால இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், கரோட்டினாய்டுகள், பீனோலிக் அமிலம் இதெல்லாம் ரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூளையை சுறுசுறுப்பாக வச்சிருக்கிறதுல பிஸ்தா எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். மூளைக்கு வேலை கொடுத்தோன்னா அதுக்கோட சுறுசுறுப்புக்கு பஞ்சமே இருக்காது. பிஸ்தா பருப்பில் இருக்கக்கூடிய விட்டமின் இ இருக்குல்ல, இது மூளைக்கு இத்தகைய குணத்தை தருது. மூளைக்கு ரத்த ஓட்டம் சீராக கிடைக்கிறதுனால மூளை பாதிக்கப்படாமல் தடுக்குது. பிஸ்தாக்களில் பச்சை ஊதா நிறத்தில் அந்த பருப்பு இருக்கும். மூளையோட அறிவாற்றலை மேம்படுத்தக்கூடிய சிந்தையில் புரிதலுக்கான திறனுள்ள லுட்டேயின் அப்படிங்கிறதும் அந்தோசைனின் அப்படிங்கிற நிறமையும் இந்த பிஸ்தால அதிகமாகவே இருக்கு. உலர் பருப்புகளில் பிஸ்தா இருக்குல்ல, அது மூளையோட அதிர்வுகளை தூண்டி விடக்கூடிய குணங்களை தன்னுள்ள வச்சிருக்குது. இந்த வீடியோவில் தினமும் 4 பிஸ்தா பருப்புகளை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மறக்காமல் தினந்தோறும் பிஸ்தாவை சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.